தெனாலிராமன் கதைகள் 140. இரும்பை தின்ற எலிகள். விஜயநகரத்திற்கு வியாபாரம் செய்ய வந்த ஒரு வடநாட்டு வணிகன் தன்னிடமிருந்த பல 100 கிலோ எடையுள்ள விலை உயர்ந்த இரும்பு சங்கிலிகளை அரசவையில் இருந்த ஒரு சேவகனிடம் பாதுகாப்பிற்காக கொடுத்துவிட்டு யாத்திரை சென்றான். சில மாதங்கள் கழித்து திரும்பிய வணிகன் தன் இரும்பை கேட்டான். அந்த சேவகனுக்கோ பேராசை. ஐயோ, நீ கொடுத்த இரும்பை எல்லாம் என் கிடங்கில் இருந்த எலிகள் தின்றுவிட்டன என்று கூசாமல் போய் சொன்னான். வணிகனுக்கு கோபம் வந்தாலும் அரசு ஊழியர் என்பதால் அதை வெளிக்காட்டாமல் தெனாலிராமனிடம் முறையிட்டான். தெனாலிராமன் அவனுக்கு ஒரு தந்திரம் சொல்லிக் கொடுத்தான். வணிகன் சேவகனிடம் சென்று, பரவாயில்லை, அது என் விதி, எலிகள் தின்றால் நாம் என்ன செய்ய முடியும் என்று நம்புவது போல் நடித்தான். சேவகன் நிம்மதியடைந்தான். பிறகு வணிகன், நான் யாத்திரை முடித்து வந்ததை கொண்டாட இன்று என் வீட்டில் விருந்து, உன் மகனை என்னுடன் அனுப்பு என்று கேட்டான். சேவகனும் மகிழ்ச்சியாக தன் மகனை அனுப்பினான். ஆனால் வணிகன் சிறுவனை தன் வீட்டில் மறைத்து வைத்தான். மறுநாள் பதறி அடித்துக் கொண்டு வந்த சேவகன், என் மகன் எங்கே என்று கேட்டான். வணிகன் வருத்தத்துடன், நண்பா, நாங்கள் வரும் வழியில் ஒரு சிறிய சிட்டுக்குருவி வந்து உன் மகனை தூக்கி கொண்டு வானத்தில் பறந்து விட்டது என்றான். சேவகனுக்கு கோபம் தலைக்கேறியது. முட்டாளே, ஒரு குருவி எப்படி மனிதனை தூக்க முடியும் என்று கத்தினான். வழக்கு அரசரிடம் சென்றது. சபையில் சேவகன் முறையிட்டான். கிருஷ்ணதேவராயர் வணிகனை பார்த்து, குருவி மனிதனை தூக்கியதா? என்ன பைத்தியக்காரத்தனம் இது என்று கோபப்பட்டார். அப்போது வணிகன் தெனாலிராமன் சொல்லிக் கொடுத்தபடி சொன்னான், அரசே, 100 கிலோ இரும்பை சிறிய எலிகள் தின்னும் இந்த நாட்டில் ஒரு சிறுவனை சிட்டுக்குருவி தூக்கி செல்வது அதிசயமா? அரசர் குழப்பத்துடன் சேவகனை பார்த்தார். தெனாலிராமன் எழுந்து நடந்ததை விளக்கினான். அவமானத்தால் தலைகுனிந்த சேவகன் இரும்பை திருப்பி கொடுத்துவிட்டு தன் மகனை மீட்டுச் சென்றான். வழக்கம் போல அரசர் தெனாலிராமனை பாராட்டினார். நீதி. முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், சதியை சதியால் தான் வெல்ல வேண்டும். எப்படி? சதியை சதியால் தான் வெல்லணும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குங்கிறத சப்ஸ்கிரைப் மூலமா தான் சொல்லணும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.